ஸோ இந்த எஸ்கியூஎல் லோடர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறது. ஸோ வெளியே ஒரு டேட்டாஸ் இருக்கு, லைக் மேபி அதை நம்ம கிளைண்ட் சைட்லேருந்து வரலாம், இல்லை நமக்கு யாராவது மேனேஜர், ஸோ அவங்கள்ட்ட இருந்து அந்த டேட்டா செட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க, ஒரு நியூ ப்ராஜெக்ட் கம்பெனியில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு டேட்டா சாம்பிளிங் டேட்டா செட்ஸ் வரும். இந்த மாதிரி தான் எங்கள் டேட்டா செட்ஸ் இருக்க போது இதுக்கு தகுந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதிட்டாங்க, ஸோ இல்லை இதுக்கான அனலிட்டிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் சாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு இன்புட், நானும் ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் வரும், கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸு ஆர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸு. டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து டேப் ஒவ்வொரு காலமுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இதாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு 3 வேல்யூஸ் மட்டும் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். சாரி, ஒரு 3 வேல்யூஸ் மட்டும் இருக்கு. அண்ட் 3 ரோஸ், அதுக்கான 3 வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி, ஸோ ஏதோ ஒரு சீரியல் நம்பர் மாதிரியோ ஏதோ ஒரு ஐடி மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நேம், ஸோ நேம் காலம், நமக்கு செகண்ட் காலம் கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேர்ட் காலம் எய்தர் மேபி ஃபீஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு கரன்சி வேல்யூ மாதிரி இருக்கு. இது அது ஃபீஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் சேலரியாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம சுப்பீரியர் ஆர் கிளைண்ட் எப்படி ரெக்யூர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் நேம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து லைக் ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி, நேமு, அவங்க சேலரி. ஸோ இதுதான் 3 காலம்ஸு. அண்ட் 3 இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 காலம் மட்டும் வச்சுருக்கேன். நார்மலாக நமக்கு அவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அந்த டேபிள் கவுண்ட் அண்ட் காலம் கவுண்ட் அண்ட் ரோ கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் இது சாம்பிளிங்காக நான் ஒரு 3 ரெக்கார்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து லைக் என்னோட ஏதோ ஒரு டிரைவில் ஒரு ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இதுக்கான டேபிள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடணும். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணால் தான் அந்த டேட்டாஸை உள்ள இன்புட்டாக நம்ம நகர்த்த முடியும். ஸோ கிரியேட் டேபிள் நேம், ஸோ எம்ப்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் இதில் காலம் நேம்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நேமு, அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தா சேலரி. ஸோ அதெல்லாம் காலம்ஸ். அண்ட் அதோட டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லிடணும். ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தோன்னா நம்பர், அண்ட் நேமோட டேட்டா டைப் பார்த்தோன்னா வேர்கேட்2. ஸோ சைஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்தோன்னா ஒரு 30 கொடுத்துக்கலாம். அண்ட் சேலரியோட டேட்டா டைப் பார்த்தோன்னா நம்பர். ஸோ இதை ரன் பண்ணலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டா டேபிளை ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் டேபிள். ஸோ அன்னைக்கு நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் காப்பி பண்ணது அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேபிள் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. நமக்கு வேணுன்ற மாதிரி இங்கே நமக்கு 3 காலமோட ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது க்ரியேட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு இந்த இடத்துல வேலை. இதுக்கப்புறம் நமக்கு இந்த கன்சோல் நம்ம வர தேவையில்ல. ஸோ நம்ம ஃபைல் இருக்குல்ல, நம்ம இன்புட் ஃபைல், ஸோ இதே டைரக்டரியில் இன்னொரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ டாக்குமெண்ட், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம கமாண்ட் எழுத போகிறோம். ஸோ கமாண்ட் என்னன்னா லோடு டேட்டா இன் ஃபைல். ஸோ இந்த ஃபைலோட டைரக்டரி, இந்த ஃபைல் வந்து நம்மளோட இன்புட் ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபைலோட டைரக்டரியை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் டைரக்டரி காப்பி பண்ணிடுங்க. ஸ்லாஷ் அண்ட் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இன்புட் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இன்புட் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி. இங்கே இருக்க ஃபைலை லோட் பண்ண சொல்கிறோம். அதுதான் லோட் டேட்டா இன் ஃபைல். இந்த ஃபைலில் இருக்க டேட்டாஸை லோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு லோட் பண்ணணும்? ஸோ இன்டு டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் பார்த்தோம்னா எம்ப். அண்ட் இங்கே வந்து நம்ம டேட்டாஸை பார்த்தோம், க்ளோஸ் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இங்கே டேட்டாஸை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டும், ஸோ ஐடி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா கமா வந்தோடனே. ஸோ ஒவ்வொரு டீலிமிட்டரால் செப்பரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கமா செப்பரேட்டட் ஃபைலாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கமா இருந்தாலும் சரி, ஆர் ஸ்பேஸு ஆர் டேபு, ஸோ இந்த மாதிரி எதாவது வேணாலும் இருக்கலாம்.
அதை வந்து நம்ம இன்புட் அனலைஸ் பண்ணி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு கமா செப்பரேட்டடாக இருக்கு. ஸோ ஃபீல்ட்ஸ் டெர்மினேட் ஆகணும். ஃபீல்ட்ஸ் டெர்மினேட்டட் பை. ஸோ எப்போ ஃபீல்ட்ஸ் டெர்மினேட் ஆகணும்னா கமா வரப்ப எனக்கு ஃபீல்ட்ஸ் டெர்மினேட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காலம் வேல்யூஸ். ஸோ என்னென்ன காலம்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இங்கே கிரியேட் பண்ணது நம்பரு, நேமு அண்ட் சேலரி. அந்த காலம் நேம்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்பர் கமா நேம் கமா சேலரி. ஸோ இதெல்லாம் காலம் நேம்ஸ். ஸோ இவ்வளோதான் கமாண்ட்ஸு. லோட் பண்ண சொல்லணும், எந்த இடத்துல லோட் பண்ண சொல்கிறோன்றது அண்ட் என்னென்ன காலம்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. சேவ் ஆஸில் ஃபைலோட நேம் நான் வந்து ஜஸ்ட் லோடுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .ctl. சிடிஎல் அப்படின்றது கண்ட்ரோல் ஃபைல். கண்ட்ரோல்ன்றது தான் சிடிஎல்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ .ctlன்னு சேவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணுறோன்னா இந்த இடத்துல நமக்கு ஓகே டெக்ஸ்டாக தான் சேவ் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல் ஃபைல்ஸில் சேவ் பண்ணணும். ஸோ அகெயின் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் சேவ் ஆஸ் load.ctl அண்ட் ஃபைல் டைப் வந்து ஆல் ஃபைல்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது டெக்ஸ்ட் ஃபைலாகவே தான் சேவ் ஆகும். ஸோ .ctl அண்ட் ஃபைல் டைப் வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த லோட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்கும். இதை நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைல் இந்த சிம்பிளுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு, இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ன்றனால நான் அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு ஸோ நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டி இருக்கும் நம்ம விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அந்த விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கமாண்ட் தரணும்னா SQL LDR SQL லோடர், அதுதான் ஷார்ட் ஃபார்ம். SQL LDR SQL லோடர். அதுக்கப்புறம் நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் பார்த்தோம் அப்படின்னா HR, பாஸ்வேர்ட் நான் அட்மின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஈக்குவல் டு நம்ம கண்ட்ரோல் ஃபைலோட டைரக்டரி. ஸோ இந்த ஃபைல் எந்த லொக்கேஷன்ல இருக்கோ அந்த ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஸ்லாஷ் இந்த ஃபைல் நேம். ஸோ load.ctl. ஸோ ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கமிட் பாயிண்ட் ரீச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லைன்ஸ் வரும். ஸோ கமிட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், லைக் எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கமாண்ட் மட்டும் SQL LDR யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ன்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நம்ம கண்ட்ரோல் ஃபைல் எங்கே கிரியேட் பண்ணோமோ அது. ஸோ இதை பண்ணிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப கமிட் பாயிண்ட் ரீச்சுன்னு சொல்லி வந்துடுச்சுனாலே போதும், கரெக்டாக ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம டேபிள், இப்போ இங்கே ஜஸ்ட் நம்ம டேபிள் மட்டும்தான் கிரியேட் பண்ணோம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் உள்ளே வந்துருச்சு. ஸோ ராம் அனு ஹரி, அங்கே போய் டேட்டா செக் பண்ணி பார்த்துடலாம். ராம் அனு ஹரி 40,000 50,000 60,000 40 50 60. ஸோ அங்கே இருந்த டேட்டாஸ் ஆஸ் இட் இஸ். நம்ம ஜஸ்ட் இங்கே டேபிள் மட்டும்தான் கிரியேட் பண்ணோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் ஃபைலை வச்சு ரன் பண்ணோம். அந்த டேட்டாஸ் வந்து எனக்கு உள்ள லோட் ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சதா? ரிப்பீட் பண்ணுமா? ஜஸ்ட் இது லோட், நம்ம டேட்டாஸ் வெளியே இருந்து உள்ள இம்போர்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். SQL லோடர். சரி, நார்மலா இன்புட்ஸ் எல்லாம் எங்க இருந்து சார் எடுப்போம்? இல்ல இன்புட்ஸ் மோஸ்டா உங்க லைக் இது வந்து SQL டெவலப்பர் அந்த ரேஞ்சில் போறவங்களுக்கு இந்த இன்புட்ஸ் வந்து அவுட் சோர்சிங். ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்க போகுது அப்படின்னும் போது நமக்கு டேட்டாஸ் வெளியே இருந்து தான் வரும். இல்ல நாமளா தான் அந்த ஃப்ரண்ட் பேக் அண்ட் டெவலப்பராகவே போறோம்னும் போது நம்ம டைரக்டா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம இன்புட் ஒவ்வொரு இன்புட்டா யூசர் தரும் போது நம்ம இன்புட் பண்ணிப்பாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. லைக் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வருது, ஒரு சாம்பிளிங் டேட்டா எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ண போறோம்ன்ற போது நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் இது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான். டேப்லூ டெவலப்பர் அண்ட் டேப்லூ வைஸ் போகும்போது நமக்கு இது அந்த அளவு யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்க எஸ்கியூஎல்லேருந்து டேப்லூக்கு டேட்டாஸ் லோட் பண்ணுறது தான் உங்களோட மெயின் எய்மா இருக்கும். ஸோ அதில் எப்படி நம்ம எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். நம்ம எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கே டேட்டாஸ் லோட் பண்ணுவோமான்றது டேப்லூ டெவலப்பருக்கு தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் ஒரு டாபிக். நம்ம இது மட்டும் நான் எனக்கு பெண்டிங் வச்சிருந்தேன். ஸோ தனியாக சொல்லிக்கலான்றதுக்காக. அண்ட் வேற என்ன சேலரி இது கேட்டீங்கல்ல? எஸ் சார். ஓகே. சேலரி வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா? யாருக்குமே வரலையா? ஓகே. சேலரி இந்த இதை பொறுத்து சொல்லுங்க. சார் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை ஆக்சுவலா, அதனால சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக நம்ம அவுட்புட் கொண்டு வரலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன வேணுன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து இப்போ சேலரின்ற காலம் தான் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நாம் என்ன சொன்னோம்னா, ஸோ அந்த வேல்யூஸ் எதாக இருந்தாலும் லைக் 4,800 இருந்தாலும் 4,000 எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 2 டைப். ஒன்று ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று நார்மலாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படின்னும் போது நமக்கு இந்த சேலரி வந்து ஆக்சுவலாக நமக்கு இப்போ இருக்க ஃபங்க்ஷன்ஸ் நம்பர் அதாவது நியூமரிக் இது பண்ணுறது பார்த்தோம்னா நம்பர் ஃபங்க்ஷன்ஸில் ரவுண்டு ட்ரங்க்கு இந்த மாதிரி டெசிமல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இருக்கு. ஸோ இதில் வந்து இதை நான் டெசிமலாக சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி முடியும். ஸோ நம்ம இது வரைக்கும் எஸ்கியூஎல்ல பார்த்த நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டெசிமல் வேல்யூஸை தான் ஹேண்டில் பண்ணும். நார்மலாக இருக்க வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ் தான். ஹோல் நம்பர்ஸை நம்மளால ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் தட் இப்போ சேலரி நான் வந்து இது எல்லாத்தையும் தௌசண்ட்ஸாக தான் ஹோல் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால டிவைட் பை 1000. ஸோ இப்போ டிவைட் பை 1000 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு நார்மலாக இருக்க வேல்யூ லைக் ஆல்ரெடி ஹோல் நம்பராக இருக்குது 24,000 இருக்குது, 24,000, 17,000, 17,000ன்ற மாதிரி வந்துடும். பட் எந்த இடத்துல 100 வேல்யூஸ் வருதோ அதெல்லாம் டெசிமலில் போயிடும். ஸோ இப்போ வந்து 4,800னா 4.8, 4,200னா 4.2. ஸோ இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் டிவைட் பை 12 கொடுத்தோன்னா. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எய்தர் ட்ரங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே எனக்கு வந்துடும். அதாவது 4,000 இல்லை அப்பர் வேல்யூக்கு வேணும் 4,800ன்றப்ப எங்களுக்கு 5,000 போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லைன்னும் போது நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ட்ரங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரங்க் ஆஃப் இந்த சேலரி. ஸோ இப்போ பண்ணோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ 4,000 4,800ன்றது 4ன்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ இதை இன்டூ 1000 ஸோ இப்போ பார்த்தா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஸோ 4,800 இருந்தது 4,000 அவுட்புட் வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே 2,600 இருந்தது 2,000. எய்தர் எனக்கு இது அப்பர் வேல்யூக்கு 500க்கு மேலே இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அந்த மாதிரி சினாரியோவா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரங்க்கு மேல 24,000 இருக்கு. சாரி 24,000 தானே நமக்கு அது கரெக்ட் தானே, ஆல்ரெடி ஹோல் நம்பரா தானே இருக்கு. ஸோ 100 வேல்யூஸ் நான் கட் பண்ணணும், அதுதான் என்னோட எய்ம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இதுவே இப்போ செலக்ட் சேலரி கமா அண்ட் ட்ரங்க் ஃபங்க்ஷனே இருக்குல்ல, ட்ரங்க் ஆஃப் சேலரி ட்ரங்க்ல வருமே.
இதுல இருந்து salary போகுது. ஓகே, இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரங்க் ஃபங்க்ஷனில் நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் ஒர்க் ஆகும். ட்ரங்க்கும் யூஸ் பண்ணால் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் தரோம் அப்படின்னும் போது நம்மளோட ஹோல் நம்பர்ஸில் இருக்க வேல்யூஸை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 100 பிளேஸு. ஸோ 1s 10s 100 100ன்றனால நான் -3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே உங்களுக்கு 10th பொசிஷன் ஏதாவது ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் அதை டியூவலில் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செலக்ட் ட்ரங்க். ஸோ ட்ரங்க் ஆஃப் 111 எடுத்துப்போம். ஸோ எந்தெந்த பொசிஷன் மாறுதுன்னு உங்களுக்கு தெரியும். -1 ஃப்ரம் டியூவல். ஸோ இது வந்து நமக்கு ஒன்ஸ் பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ 1 பொசிஷனை நான் 0 பண்ணணும் அப்படின்னும் போது ட்ரங்க் ஃபங்க்ஷனில் நம்ம -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதே டென்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும்னா -2. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த பொசிஷன் வரைக்கும் நமக்கு ஹோல் நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும், லைக் ஹோல் நம்பர்னா இந்த ஜீரோஸாக மல்டிபிள்ஸ் ஆஃப் இதை மாத்திரமோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எனக்கு 100th பொசிஷன் எனக்கு வந்து இது 1000 ரோல் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நான் இந்த வேல்யூவை 3ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். -3ன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஸோ எய்தர் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆர் இது வந்து நமக்கு மேனுவலாக நாம்பளா ஈஸியான மெத்தட். ஓகேங்களா, புரிஞ்சதா சேலரி? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணோம், ஒரு கொஷினை செப்பரேட் பண்ணி சால்வ் பண்ணோம்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் நமக்கு வேணுன்ற காலமை செலக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் அதை பார்ஷியலாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இது வந்து நியூமரிக் வேல்யூஸ். ஸோ நியூமரிக் வேல்யூஸ், ஸோ இந்த அளவு காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் போகணுன்னு கூட தேவையில்ல. லைக் சிம்பிளாக எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி நம்ம வேல்யூஸ் இருக்கு, ஸோ இதுக்கு மட்டும்தான் நம்மளால ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர பேலன்ஸ் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ நான் அதை டெசிமல் வேல்யூஸ்க்கு இருந்தால் நம்மளால ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அகைன் அதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு நான் வந்து ட்ரங்க் யூஸ் பண்ணி அதை இன்டூ 1000 பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 தான் மெத்தடானா இது இல்லை, இது இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட்ஸ். எப்பயுமே எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவுட்புட் அப்படின்றது. நீங்கள் இன்னும் இதை சிம்பிளிஃபையாக கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியை பொறுத்து தான். ஸோ அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் தோணுதோ நம்ம பண்ணலாம். ஃபைனல் அவுட்புட் வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் வரணும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் இன்னும் அந்த டெலிட் டூப்ளிகேட்ஸ் அதெல்லாம் சொன்னேன். அது இன்னைக்கு ரொம்ப கிளாஸ் ஸ்ட்ரென்த்து யாருமே இன்னும் வரல. ஸோ ஒரு எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் தான் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸாக இருக்கும். அண்ட் அதில் வந்து நான் அந்த டூப்ளிகேட்ஸ் எப்படி நமக்கு டேபிள்ல இருந்து டெலிட் பண்ணுறது, நம்ம டிஸ்டிங்க் ஆர் யூனிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும் போது மட்டும் ரிமூவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர நம்ம டேபிள்ல இருந்தே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி டெலிட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி டேபிள்ல இருந்து எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுன்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப அந்த இமெயில் சொல்லியிருந்தோமே அது பார்த்தாச்சா? டொமைன் நேம் செப்பரேட் பண்றது. சார் எனக்கு வந்து EQL மட்டும் வர மாட்டேங்குது சார். EQL.co.ca அதுவும் சேர்ந்து தான் சார் வருது. எப்படி போட்டாலும் இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாலும் அதே எரர் தான் சார். எரர் இல்ல, அந்த அவுட்புட் கரெக்டான அவுட்புட். EQL புரியல மேம், உங்க இது என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் சொன்னது ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோமே அதுவே கொஞ்சம் அவுட்புட் வரும். அதுல வந்து டொமைன் நேம் வந்து EQL னு இருக்குல்ல சார், அது சொன்னேன். ஓகே, அது மட்டும் செப்பரேட் பண்ண முடியலையா? முடியல, எனக்கு வரல சார். இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் பண்ணேன், அதனால அதே மாதிரி இல்ல. நார்மலா எப்படி யூஸ் பண்ணீங்க? கொரி சொல்றீங்களா? சார் சப்ஸ்ட்ரிங். ஓகே, சப்ஸ்ட்ரிங்.
இதுல காலம் நேம். ஸோ காலம் நேம் சும்மா நம்ம இமெயில்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ட்ரை பண்றீங்களா இல்ல நான் சொல்லவா? இல்ல சார், அதுக்கப்புறம் வந்து நான் இப்படிதான் சார் கொடுத்தேன் இன்ஸ்ட்ரிங். ஓகே ஓகே திரும்ப ஓபன் பிராக்கெட் ஓகே பிராக்கெட் கோட்ஸ்ல கியூ சார். கியூ இன்புட் பாஸ் பண்ணோம்ல இன்ஸ்ட்ரிங்க்கு. இமெயில் சார். ஓகே ஆமா. கோட்ஸ்ல வந்து அட் சிம்பிள் சார். ஓகே, அட் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெளியில பிராக்கெட் குள்ள வந்துட்டு -1 அப்படி கொடுத்து. எதுக்கு -1? அப்படி போட்டும் வரல சார், சும்மா போட்டாலும் வரல எனக்கு, அதனால போட்டு. நீங்க பண்ண வரைக்கும் கரெக்ட் தான். இப்போ ஜஸ்ட் இதுல வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரம் டேபிள் சும்மா எம்புன்னு வச்சுக்கிறோம். நீங்க ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு அவுட்புட் த்ரோ பண்ணும், கண்டிப்பா இது அவுட்புட் வரும், இதுல எரர் வராது. ஸோ இதுல என்ன மற்றவங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி அட்டோட பொசிஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என் நேம் எடுத்துக்கிறேன். இப்போ g1@gmail.comனு ஒரு மெயில் ஐடி இருக்கு. அண்ட் சும்மா g@hotmail. ஸோ இது எல்லாமே ரெண்டு இன்புட்டுமே டிஃப்ரெண்ட் லென்த் தான். ஸோ இதுல வந்து நமக்கு டொமைன் ஐடி பெரிய டொமைன் ஐடி, சாரி சின்ன டொமைன் ஐடி, இதுல பார்த்தா அதிக கேரக்டர் இருக்க டொமைன் ஐடி. அண்ட் நேம் பார்த்தோன்னா இது பெரிய நேம், இது ஜஸ்ட் ஒரு 3 கேரக்டர் இருக்க நேம். இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வேரியபிள் லென்த். பட் இமெயில் அப்படின்னு சொல்லி வரப்ப காமனானது என்னன்னா அட் சிம்பிள் தான். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், இன்ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நான் அட் பொசிஷன் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த இடத்துல நான் அட் பொசிஷன் கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டோட அட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 7. அண்ட் செகண்ட் இன்புட் இது பார்த்தோம்னா என்னோட அட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி வரும். ஸோ நம்ம சப்ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் நமக்கு தெரியும். சப்ஸ்ட்ரிங்கு இன்புட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ எந்த இடத்துல இருந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அதை தான் நம்ம இன்ஸ்ட்ரிங் மூலியமா அந்த வேல்யூஸை கெட் பண்ணி தரோம். ஸோ 7ல இருந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து பிரிண்ட் ஆயிரும். நீங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா மேம், இங்க பாத்தீங்கன்னா நீங்க அட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் -1 கொடுத்துருக்கோம். ஸோ -1 அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த பொசிஷன் வந்து இப்போ 7 அப்படின்னு சொல்லி நான் இந்த இன்புட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கு வந்திருக்கு. ஸோ 7 - 1 6 ஆயிரும். 6 ஆச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது லாஸ்ட் கேரக்டர் எண்ட்ல இருந்து. இன்கேஸ் நமக்கு இந்த நீங்க இந்த பிளஸ் மைனஸுக்கு பதிலாக பிளஸ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எனக்கு இந்த அட் சிம்பிள் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். எப்படின்னா நம்மளோட அட் பொசிஷன் 7 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 7 + 1 8. 8ன்றது எனக்கு இந்த இடத்துல இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த இன்புட் பார்த்தோம்னா 4. 4 + 1 5. ஸோ 5ன்றது எனக்கு hotmail.comல இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த அட் சிம்பிள் அட் சிம்பிள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொரி ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் பொசிஷன்ல என்னோட இன்ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்கணும். ஸோ இதே நான் இதுல வந்து நமக்கு இப்போ டொமைன் நேம் செப்பரேட் பண்ண இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஓகே, இதே எனக்கு யூசர் நேம் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுலயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா நமக்கு யூசர் நேமை நம்ம கிடைச்சிடலாம். ஏதாவது ஐடியா இருக்கா? சாரி சார், ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து இப்போ இந்த ஸ்ட்ரிங் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த வேல்யூவே கொடுக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காலம் நேம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நமக்கு gmail.com டொமைன்ன்றதை செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த இடத்துல நம்ம காலம் நேம் தருவோம். நான் காலம் நேமுக்கு பதிலாக நான் இன்புட்டே சிங்கிள் கோட்ஸில் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இது சினாரியோ என்னன்னா, எனக்கு டொமைன் நேம் வேணாம், யூசர் நேம் வேணும். ஸோ எனக்கு ஜீவன் இல்லை ஹரி, ராம், ஸோ இந்த மாதிரி நேம், அனு, இந்த மாதிரி இருக்க நேம்ஸ் எல்லாம் எனக்கு தனியாக செப்பரேட் பண்ண சொல்றாங்க. யூசரோட நேம்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நேம் கொரியிலே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் வாங்க.
திங்க் பண்ணி பாருங்க, ஏதாவது ஐடியா வருதான்னு. புரியுதா என்ன சொல்றேன்றது? இந்த இடத்துல எனக்கு டொமைன் நேம் வராம யூசர் நேம் மட்டும் எனக்கு வேணும். அந்த அட்ல இருந்து மைனஸ் பண்ணுமா சார்? மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நேம் இதோட சேர்ந்து வரும், லாஸ்ட் கேரக்டரோட சேர்ந்து வரும். பொசிஷன் கொடுக்கலாமா சார்? ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணனும் அப்படி. என்ன மேம் புரியல? பொசிஷன் லைக் ஃபர்ஸ்ட் இருந்து பிரிண்ட் பண்ணனும் அந்த மாதிரி. சூப்பர். பொசிஷன் தரலாம். நமக்கு சப்ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பாராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுமா, 3 ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இங்க 2 ஆர்குமெண்ட் தானே பாஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அதாவது இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். 3வது ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்கா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ன்னு சொல்லி தரலாம். ஸோ 1 கமா நம்ம இன்ஸ்ட்ரிங் வந்து எண்டு பொசிஷனாக போயிடணும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறதே எனக்கு இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நான் வந்து இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் 1, எண்டு வந்து இது வரைக்கும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நேம் மட்டும் எனக்கு யூசர் நேம் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நான் -1 கொடுத்துருக்கனால எனக்கு இங்கே அட் சிம்பிள் வரல. இதே நான் இங்கே -1 தரலன்னும் போது அட் சிம்பிளும் இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ இன்கேஸ் நமக்கு அந்த இடத்துல அந்த சிம்பிள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் -1 கொடுத்துக்கலாம். சேம் அதே நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ணதே தான். இப்போ இன்ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 7 அவுட்புட் தரும். ஸோ 7லேருந்து -1 பண்ணால் எனக்கு 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் இந்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நீங்கள் காலம் நேம்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த இன்புட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? புரியுறதா இந்த கொஸ்டின்? சாரி இந்த கொரி புரியுதா என்ன பண்றோம்? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைவ் சினாரியோஸ் போறோம் அப்படின்னா நம்ம பார்த்த எல்லாமே கான்செப்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கம்பைன் தான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ நம்ம சப்ஸ்ட்ரிங் தனியாக பார்த்துருப்போம், இன்ஸ்ட்ரிங் தனியாக பார்த்துருப்போம். ரெண்டும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கிளாஸ்ல பார்த்ததில்ல. பட் சினாரியோஸ்ன்னு வரப்ப இது 2 தான் கம்பைன் ஆகணுன்றது இல்லை. ரிவர்ஸ் யூஸ் பண்ணலாம், லென்த் யூஸ் பண்ணலாம், மேபி வாட் எவர். எல்பேட்ல வந்து நமக்கு லென்த் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நேம்க்கும் இருக்கு. நமக்கு வந்து எப்படி செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன சொல்றாங்க, எல்லா ஃபர்ஸ்ட் நேம்க்கு பின்னாடியும் @gmail.comனு ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்றதுன்னா பேட் யூஸ் பண்ணலாமா? லெஃப்ட் பேட் ரைட் பேட். லெஃப்ட் பேட் ரைட் பேட். ஸோ இது வந்து ரைட் பேட் யூஸ் பண்ணோன்னா எனக்கு எனக்கு பின்னாடி ஆட் ஆகும். பட் அதுக்கு இதோட லென்த் நமக்கு தெரியணுமா? ஸோ எல்பேட் என்ன பண்ணுவோம், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்ன்ற நேம் மட்டும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். செலக்ட் rpad இன்புட் வந்து ln. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு 5 லெட்டர் கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன தருவோம், எல்பேட்ல கேரக்டர் தரணுமா லென்த் தரணுமா? ஞாபகம் இருக்கா? லென்த் ஸ்டார் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு லென்த் வேணும்ன்றதை மென்ஷன் பண்ணிடணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 5னா நம்ம 6ன்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார் இன்க்ளூட் ஆகுமா? இது மட்டும் எல்பேட் ஆர்பேட் மட்டும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் சாரி ஃபர்ஸ்ட் லென்த் அப்புறம் கேரக்டர் தருவோம். ஓகேவா? அதனால தான் நான் கேட்டேன். ஸோ கிளியரா இருக்கீங்களான்னு. ஸோ லாஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன், gmail.com. இப்போ என்ன ஆயிருக்கு, எனக்கு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஆட் ஆயிருக்கு. எனக்கு இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணும். அப்போ நமக்கு இதில் எத்தனை இருக்கு டோட்டலாக? இங்கே ஒரு 5 6 7 8 and 9. ஸோ 9 கேரக்டர்ஸ் எனக்கு பின்னாடி ஆட் ஆகணும். 9ன்னு சொல்லி தரலாமா? ஸோ ஸ்டில் எனக்கு இது ஆகலை. ஓகே, இதோட கவுண்ட் பண்ணி நமக்கு 9 கேரக்டர், இது மட்டுமே நமக்கு 9 கேரக்டர்ஸ். அப்போ 5 + 9 கரெக்டா? இப்போ இங்க என்ன 14ன்னு சொல்லி தருமா? இந்த மாதிரி நம்ம எல்லா அவுட் லைக் டாஸ்கை செப்பரேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க.
ஓகே, எனக்கு அட் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணல. அப்போ +15 போட்டுப்போம். 10 கேரக்டர்ஸ். ஓகேவா? இதுதானே நம்ம அவுட்புட். யூசர் நேமுக்கு பின்னாடி எனக்கு டொமைன் நேம் @gmail.com ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த நேமுக்கு தான் நமக்கு 5. இந்த லென்த் ஆஃப் த நேம் தான் 5. இதே எனக்கு ஓவரால் நம்ம டேபிள்ல எல்லாத்துக்கும் நமக்கு பண்ணணும்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர் நேம். ஸோ ஒவ்வொரு நேமோட லென்த் சேஞ்ச் ஆகும்ல. இது பார்த்தா 4 கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி லென்த் சேஞ்ச் ஆகும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ rpad ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நம்ம இன்புட் லென்த் ஆஃப் த ஆப்வியஸாக யூஸ் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கமா நம்ம இன்புட் வந்து பார்த்தோம்னா @gmail.com. ஸோ gmail.comன்றது ஆட் ஆகணும். ஸோ இதோட லென்த் பார்த்தோம்னா நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கேரக்டர்ஸ் நமக்கு லென்த் ஓவரால். இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் வரும் ப்ளஸ் 10 கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு நேமும் இது பார்த்தா 5 வரும். ஸோ 5 + 10. இது பார்த்தா 6. ஸோ 6 + 10 அந்த மாதிரி அதுவாகவே ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஓப்பன் பண்ணோம். லைக் இந்த இடத்துல ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா நேமுக்கும் நம்ம டொமைன் நேம் ஆட் பண்ணியாச்சா? இங்கே இது பார்த்தா 5. ஸோ 5 + 10 15 கேரக்டர்ஸ். 15 கேரக்டர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இது பார்த்தா 6 கேரக்டர்ஸ். 6 + 10 16. ஸோ அது ஆட் ஆயிரும். இங்கே 4 பார்த்தோமே அமிட். ஸோ அமிட் பார்த்தா 4 கேரக்டர்ஸ். ஸோ 4 + 10 14 கேரக்டர்ஸ் பின்னாடி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பைன்ட நம்ம பார்த்துருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன் கூட இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் அவுட்புட் கெட் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் இது ஒண்ணுதான்றது நமக்கு இன்னும் எஃபிஷியண்டா எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். SQL அதான் ஒரே ஒரு ப்ளஸ். ஸோ இதுதான் அவுட்புட். இதுதான் நமக்கு சின்டாக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதை வச்சு நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் இப்போ இந்த டொமைன் நேமே மாறி மாறி வந்தா சார், இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு அப்ப வந்து நம்ம தனியா நம்ம கண்டிஷன் கொடுத்து தான் தரணும். ஸோ எந்தெந்த நேம்க்கு இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோன்றதை பொறுத்து நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் கிளாஸ் அண்ட் செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். எப்படி சொல்றேன்னு புரியுதா? இப்போ வந்து வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி = 10ன்னு இருந்துச்சு. அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 10ன்னு இருக்கவங்களுக்கு மட்டும் ஜிமெயில். அதுக்கப்புறம் யூனியன் ஆல் அகைன் இதே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி = இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் இங்க ஒரு இது. ஸோ யூனியன் ஆல் டிபார்ட்மெண்ட் ஐடி = 10. ஸோ இதே மாதிரி இன்னொரு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி = 20. ஸோ அவங்களுக்கு என்ன 20 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணும் அப்படின்றத பொறுத்துட்டு நம்ம 2ஐயும் செலக்ட் பண்ணி ஒன்னா ரன் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கு 2ஓட அவுட்புட்டும் கம்பைன் ஆகி வந்துடும். சாரி, டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி வந்துருக்கு. நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கும்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 minute தான் இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரீஜாயின் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் லெஃப்ட் ட்ரிம் அண்ட் ரைட் ட்ரிம் ஒர்க் ஆகல சார். நார்மல் ட்ரிம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. லெஃப்ட் ட்ரிம் ரைட் ட்ரிம் உங்களுக்கு அவுட்புட் இட் வில் நாட் பி ஷோன் இன் தட் ஃபீல்டு. வென் இட் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து டேபிள்ல இன்க்ளூட் ஆயிருக்குன்றப்ப வரும். ஸோ யூஸ்வலா வேர்கார் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னும் போது நமக்கு ட்ரிம்மே